இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திரை விமர்சனத்தில் இயக்குனர் கேந்தரியன் அவங்களுடைய இயக்கத்தில் விமல், நட்டி, பாலா, முனிஸ்காந்த் மற்றும் பலர் நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய படம். இந்த படம் எப்படி இருக்கு? நட்டிக்கிட்ட வந்து ஒரு பசு, அந்த பசு 2 காளை கன்னுக்குட்டியை வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாது சரியா. அதை வந்து எப்படியாவது வந்து வெளியில் எங்கேயாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நட்டி பிளான் பண்ணுறாரு. அதை விமல் வந்து தடுக்கிறாரு. அந்த காளை கன்னுக்குட்டியை விமல் எடுத்து வளர்க்குறாரு. அந்த 2 காளை கன்னுக்குட்டியும் ஒரு கட்டத்தில் ஜல்லிக்கட்டுக்கு தயாராக இருக்கும்போது அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி எப்படி நடக்குது, இதுக்கு இடையில நட்டிக்கும் விமலுக்கும் நிறைய விஷயங்களில் கிராஷ் ஆகுது. அவங்களுடைய பிரச்சனைகளை இந்த கதையில் எப்படி ட்ராவல் ஆகுது, இதுதான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தை பொறுத்த வரையிலும் ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு வித்தியாசமான முறையில் இந்த டீம் வந்து கையாண்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். வழக்கமாக நம்ம பார்க்குற ஜல்லிக்கட்டை விட இந்த ஜல்லிக்கட்டு ஒரு கிரவுண்டில் எப்படி நடத்துகிறாங்க, அது வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கு இசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பேக்ரவுண்டு பிஜிஎம் எல்லாமே வந்து இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கு மிக அருமையாக இமான் அவங்களுடைய இசை வந்து இந்த படத்துக்கு மிகவும் ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து கதையில் விமல் அவங்களுடைய ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. இதுபோல் வந்து முனிஸ்காந்த், பாலா, சான்சிகா ஸ்ரீ இவங்களுடைய ஆக்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அவங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த கேரக்டருக்கு, பட் இருந்தாலும் கொஞ்சம் முயற்சியை கைவிட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரையிலும் எல்லாரும் ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். ஸோ ஒரு முறை இந்த படத்தை நீங்களும் பார்க்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். இந்த சேனலுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து பெட்டரான ஒரு தமிழ் மூவியில் நம்ம சந்திப்போம். பாய்.